கிரவுட்ல இருக்கிறவங்களுடைய நிறைய பேருடைய ஃபேவரட் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்ல வந்திருக்காரு TSK. Let's give it up for TSK. Our very own TSK. இன்னொரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே ப்ளீஸ். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த வைப் இருக்குது பாருங்கள், நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேறு லெவலுங்க. நீங்கள் தளபதி ஸ்டைலில் சொல்லணும், நீங்கள் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நண்பா. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேறு ஒரு படத்துக்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் என்ன நம்ம எங்கே பேசக்கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமாக நம்பி ஒரு காமெடியனை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ தான். அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் பயங்கரனா வெறித்தனமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணானே கண்ணேவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு ரோலெக்ஸ் ஸ்டைலில் சொல்லணுன்னா, சார் போஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது சார். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பாக இருக்கும், அதே சிங்கம் பட்டினியாக கிடக்கும் போது காடும் பட்டினியாக தான் கிடக்கணும். இது பாம், விஷால் விக்கெட்டோட பாம். இது சும்மா தெரிக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். லவ் யூ ஆல், தேங்க்யூ தேங்க்யூ. மற்றதை நாம் அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி நன்றி. ஐயா தலையா ஐயா, ஏதாவது நான் ஏதாவது தவறாக எதுவும் இல்லைல்ல? இன்னோஸ் காமெடி தானே? ஓகே. தளபதியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் லேட்டில், சாரி. ஓகே, தலை பண்ணிவிடுவோம். தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கேட்ட மூடு. அடிக்கிற அடியில் தார தப்பட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா? வரிசையா போண்டா, அவனை வீட்டில் கூட வந்து பண்றேன்டா. விஜய் சேதுபதி சாரா? ஓகே சார். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாராக போயிடுங்க சார். சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாராக போயிட்டு இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றினதுக்காக நம்ம கம்பீர் பிக்சர்ஸ் நம்ம விஷால் வந்துட்டு ஐ லவ் யூ சார். ஏன்னா வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர்மன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும், எனக்கு எந்த சைடில் உட்காந்து பசங்களுக்கு பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஒட்டு மொத்தமாக கை தட்டலைன்னா பைத்தியம் பிடிக்கும், கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. படம் நல்லா வந்திருக்கு தலைவா, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. குமுதா ஹாப்பியாக நச்சு. ஃபைனலாக ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது கிடையாது. தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி. சிம்பு சாரா? நீ மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டரில் தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த பாம், விஷால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை.
இன்னைக்கு பயங்கரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ்லாம் வந்து நீங்கள் உள்ளர வந்து ரோலக்ஸ் அப்படின்னு சொன்னார்னா தேட்டரே, அதுவும் இங்கே ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்களே. அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வைங்க, அந்த கல்வியில் அந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம். வரட்டுமா? தளபதி இப்பதான் பேசு. ஓகே, தளபதி வந்திருக்கிற இடம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா? ராமாபுரம் வாங்கண்ணா. சாரிங்கண்ணா, கொஞ்சம் லைட்டாக விஸ்காம் ஸ்டூடெண்டாங்கண்ணா. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாதம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா. உசு பேத்துற வேண்டாம், உம்மனும் கடுப்பேத்துற வேண்டாம், கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா, கபடி அல்லம்மா? இல்லை நம்மள்ட்ட தான் கேட்குறேன், உங்கள்ட்ட தான். ஆமாம், மாஸ்டர் படத்தில் கபடி 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 கபடி. நம்ம பூவையார் கூட இங்கே தான் இருக்காரு. என்னங்கண்ணா, காப்பு போட்டு வந்துடுறாங்களாண்ணா? ஓகேண்ணா, ஒட்டு மொத்தமாக கை தட்டலாம். வெயிட்டிங்கண்ணா, வாழ்த்துக்கலங்கண்ணா, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸா? ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால் அவர் வாய்ஸ் இங்கே பாருங்க. என் ஃப்ரெண்டு அசார் கண்டிப்பாக நல்லா பண்ணுவான். நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோவில் 5 போலீஸ்காரோட பேர் இருக்கு. இதை கொண்டு வரவனுக்கு தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த மெமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட கனவு. ஸோ இல்லை இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மெமிக்ரி தான். இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும். ஸோ ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு. லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரிச்சு வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை நமக்கு தான் தெரியும் அது இந்த பாம்புன்னு. அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம், என்னன்னே தெரியாமல் பாம்புடா அப்படின்னு. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்கே மிஸ் பண்ணுறோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருன்னா தலைவரே பயங்கரமாக இருந்தல, பாம்பு டைட்டில் பயங்கரமாக இருக்கு, நடுவில் ஒரு உட்கார வச்சிருந்தீங்க, ரொம்ப இருந்தது. தகப்பிள்ளே வந்துட்டியா? ஏரியாவில் புறா விட்டுருந்த பேசுகிற அவன் விஷால் கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ளார பாம்பு எடுத்து வந்து விட்டுருக்காண்ணா, எவ்வளோ பெரிய ஆள். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆளுங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்த படிக்காக யாரை கூப்பிடலாம்? அந்த ஒயிட் சல்வாரில் இருக்கிறவங்க ரொம்ப நேரமாக அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹர் அண்ட் ஷீஸ் ஜஸ்ட் அட்டரிங் த சேம் நேம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கூப்பிடலாமா? 3, 2, 1. லெட்ஸ் வெல்கம் our own and only Arjun Das. Good afternoon. Firstly, big thank you to all you students. I know இன்னைக்கு உங்க லீவ், பட் ஆனாலும் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ big thank you.
உங்க எல்லாருக்குமே a special mention to the Viscom students. Thank you so much. ஒரு 2 minutes மட்டும் எடுத்துக்கிறேன் if you don't mind. இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இங்கே நின்றுருக்கேன். ஸோ ஓகே சரி நானே வந்துக்கிறேன். ஓகே ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம். எனக்கு ஞாபகம் இருக்குது, விஷால் வந்து கதை நரேட் பண்ணேன். அண்ட் நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி ஷோரா நான் தான் நடிக்கணுமான்னு கேட்டவன்ட்டு பட் சார் இல்லை சார் ஷோ சார் கான்ஃபிடன்ஸ் சார். அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்ட்டாக மியூசிக் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நடந்த கான்வர்சேஷன். சார் நான் ஐ டோன்ட் திங்க் இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணல. சார் இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம். தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணார். அண்ட் தேங்க்யூ சார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களாமே அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. an absolute honor to be part of your musical. A big thank you, Gembrio Pictures, amazing on our producers, உங்களோட ஃபர்ஸ்ட் படம். And I'm hoping it's a big hit and நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Vishal, thank you for being a brother and we will be working together very soon again. And Shivat Mega Shivat na Kupra, thank you. We have the mutual feeling like you rightly said, and wishing you all the very best for all your movies. Nariya per nadichirukanga indha padathula, lot of actors. A big thank you to all of you, TSK. Thank you Smriti, Absar the choreographer, and Singapore sir, Kali Venkat. Nariya per irukanga. பட் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ என்ஜாய் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வென் எவர் விஷால் டிசைட்ஸ் டு அனௌன்ஸ் தி ரிலீஸ். ஒன்ஸ் அகெயின் பிக் தேங்க்யூ. ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க்யூ, நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்து வந்ததுக்கு பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் அப்போலேருந்து எல்லாருமே ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் நான் சொல்கிறேன், தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ரோலெக்ஸ் அவன் பேரு இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு. இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. Thank you. And the brother who sang did really well, and Divya, you're hosting really well. Actually, you're also fantastic. A big thank you once again. In the dialogue, Rolex. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு. இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. பாம் மிகப்பெரிய வெற்றியாக போகுது. ஜஸ்ட் லைக் த நேம் பாமாக இருக்க போகுது. எஸ். ஸோ அடுத்ததாக வந்து we have of course our music director இமான் சார். இவரை பற்றி நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாலும் இவர் கொடுக்குற அந்த வைபை வேறு யாரும் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மோஷன் போஸ்டர்லேயே பார்த்தீங்க வெறும் நேம்ஸும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் வருது. ஆனால் அதுக்கு அவர் ஆட் பண்ண அந்த கலர் பிகாஸ் ஆஃப் his song was fantabulous. I know everyone will agree with me. He is one amazing music director. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட let's welcome இமான் அவர்கள். Thank you, Jesus. இங்கே இருக்கும் அனைத்து நாளைய இயக்குனர்களுக்கும், நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும், நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணுன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃப்யூச்சரில் இப்போ 100 பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்கன்னா 100 பேருமே இயக்குநர்கள் ஆகிடுவாங்களா, 100 பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்களா, நடிகைகள் ஆகிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேறையாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னதாலும் நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யோர் பீஸ் ஆஃப் ஆர்ட்.
அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் என்னால் ஃபார் ஷுவர் சொல்ல முடியும். எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில், எது வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடயே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால் யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படம் பார்த்துட்டேன், அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும் ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுடைய லெகசி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து நீங்கள் SRM கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.